திருவள்ளூர் அருகே 4 தலைமுறைகளை கண்ட முதியவரின் 101வது பிறந்த நாளை அவரது குடும்பத்தினர் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவள்ளூர் அடுத்த வயலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் குப்பன். 101 வயதாகிறது. இவருக்கு கடந்த 1925ஆம் ஆண்டு அன்னம்மாள் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு முருகேசன், பொன்னுசாமி, செல்வக்குமார், திருமலை, சாமாத்தாள் என 5 குழந்தைகள் பெற்றெடுத்தனர். இவர்களில் தற்போது 2 மகன்கள், 1 மகள் உயிருடன் உள்ளனர். முதியவர் மனைவி அன்னம்மாள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துவிட்டார். இந்நிலையில் குப்பன் தனது மகன்கள், மகள்கள், பேரன்கள், பேத்திகள், கொள்ளுப்பேரன்கள், கொள்ளுப்பேத்திகள், எள்ளுப்பேரன்கள், எள்ளுப்பேத்திகள் என 50க்கும் அதிகமான உறவுகளுடன் 4 தலைமுறைகளை கடந்து வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் குப்பனின் 101வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட அவர்களது வாரிசுகள் முடிவு செய்தனர். இந்நிலையில் இவருக்கு மார்ச் 1ஆம் தேதியான இன்று 101 வயது நிரம்பியதை அடுத்து அவரது உறவினர்கள் அவரின் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடியுள்ளனர். முதியவர் குப்பனுக்கு குடும்பத்தினர் பட்டு வேட்டி சட்டை உடுத்தி, மலர் மாலை அணிவித்து, ராஜசிம்மாசனத்தில் அமர வைத்து, பூர்வீக வீட்டில் கேக் வெட்டி அவரது 101வது பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி அவரிடம் ஆசி பெற்று மகிழ்ந்தனர். பின்னர் குப்பனிடம் இணைந்து பேரப்பிள்ளைகள் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். குப்பன் தாத்தா சிறுவயது முதலே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் வாழ்ந்து வந்ததாகவும், தற்போது வரை அவரது வேலையை அவரே செய்து கொள்வதாகவும், யாருக்கும் எந்த தொந்தரவும் தந்ததில்லை என்றும், எங்கள் தாத்தாவை போல் நாங்களும் எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் அவரை போல் வாழ பழகிக் கொள்வோம் என கொள்ளு பேரன் பேத்திகள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளனர். வயலூர்லேருந்து பேசுகிறோம். எங்கள் தாத்தா பேர் குப்பன். 100 வயது கடந்து 101வது வயதில் கால் எடுத்து வைத்திருக்கார். அவருக்கு நாங்கள் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து கேக் வெட்டி மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். குடும்பத்தில் மொத்தம் 40 பேரப்பிள்ளைகள், பேத்திகள் எல்லாரும் கும்பலாக இருக்கோம். அவருக்கு கேக் வெட்டி அன்னதானம் போட்டு எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணோம். அவருக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லை. அதனால தான் அவர் 100 வயதை கடந்துருக்கிறாரு. அதே நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரே குடும்பம் வந்துட்டு இருக்கோம். ஒரே கும்பலாக அவரோட நேரில் தான் நாங்கள் இன்னமும் இருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விழா கொண்டாடி நல்ல மகிழ்ச்சியாக இருந்தோம். அவருக்கு 4 ஆம்பளை பசங்க, 1 பொம்பளை பொண்ணு. அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிட்டு பேரம்பேத்திகள் எல்லாரும் சந்தோஷமாக 40 பேர் இருக்கோம். நாங்கள் ஒரே குடும்பமாக. அவர் விவசாயியாக இருக்கார். விவசாயியாக இருந்து எங்களை எவ்வளோ அளவுக்கு காப்பாற்றினார். என் பேர் பிரியங்கா. நாங்கள் வயலூர்லேருந்து பேசுகிறோம். எங்கள் தாத்தா பேர் குப்பன். அவருக்கு 4 பிள்ளைகள், ஒரு பொண்ணு. அவர் எந்த பழக்கமும் இல்லாமல் நல்லபடியாக பசங்களை வளர்த்தாரு. அவரை பார்த்து தான் எங்கள் பசங்களையும் நான் அது மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. விவசாயம் பண்ணி தான் எல்லா பசங்களையும் வளர்த்தாரு அவர். இந்த காலத்தில் நிறைய பசங்களுக்கு கெட்ட பழக்கம் இருக்குது. ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவரோட சொந்த முயற்சினால தான் 4 பசங்களையும் வளர்த்து நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. பொண்ணுக்கும் அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவரை மாதிரி இந்த வயலூரில் யாருமே இருக்க முடியாது. எங்கள் தாத்தா மாதிரியே எங்கள் பசங்களையும் வளர்க்கணுன்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்கள் தாத்தா இவர் பேர் குப்பன். இவர் வயலூரில் இருக்கார். எங்கள் பாட்டி பேர் அன்னம்மா. தாத்தாக்கு 101 வயசாகுது. தாத்தாக்கு 4 பசங்க, ஒரு பொண்ணு. ஒரு பையனுக்கும் 4 பையங்க. அவங்களோட பசங்க கொள்ளு பேரனுங்க 3 பேர். மொத்தம் எங்கள் வீட்டில் 40 பேர் இருக்கோம். பிள்ளைங்க, மருமக, பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி எல்லாம் மொத்தம் 50 பேர் கணக்காயிடுச்சு எங்களுக்கு தாத்தா. எங்கள் தாத்தா நல்லபடியாக தான் எங்கள் ஊரில் நல்லா வாழ்ந்தார். இவரா மாதிரி யாரும் கிடையாது. எங்கள் தாத்தா மாதிரி தாத்தா தான் அவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கார். இவரோட வயசுக்கும் இவருக்கு இதுக்கும் யாரும் இல்லை. நல்லா நடமாட்டம், பேச்சிலிருந்து எல்லாமே நல்லா இருக்குது. உடம்பு ப்ராப்ளம் கூட எதுவும் கிடையாது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கார். எதுவும் இல்லாமல் எங்கள் தாத்தா நல்லா ஆரோக்கியமாக இருக்கார்.